உங்களில் எவ்வளோ பேருக்கு விசரல் ஃபேட்டை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்குது. இன்றைக்கி ஒபிசிட்டிங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம் ஆகிடுச்சு. எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி பீப்புள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதால குண்டாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வெயிட்டாக இருக்கிறது நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நான் பெருசாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்த்தில் எந்த பிரச்சனை கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா குண்டாக தான் இருக்காங்க. அதனால் நானும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இந்த பூமியை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய ராங் மைண்ட் செட்டப் இருக்குது. விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸஸ் வெயிட்டாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்கள் உடம்புல விசரல் ஃபேட் எவ்வளோ இருக்குங்கிறது நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விசரல் ஃபேட், அதாவது மஞ்சா கொழுப்பு உடம்புல பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உறுப்புகளில் பார்த்தீங்கன்னா சேர சேர என்ன ஆகும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேட்டு உடம்புல அதிகமாக சேர சேர உறுப்புகள் மேலே படிய படிய பாருங்கள். லிவர் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். உங்களுடைய லிவர் ஃபேட்டி லிவர் ஆகிறதுக்கு இந்த விசரல் ஃபேட்டு வேகமாக வேலை செய்யும். இவ்வளோ ஹார்டாக பார்த்தீங்கன்னா ஃபேட் பார்த்தீங்கன்னா மேலே படிஞ்சுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கீழே குடல் பாருங்கள். சிறுகுடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விசரல் ஃபேட் பார்த்தீங்கன்னா ஜாம் ஆச்சு அப்படின்னா அந்த உறுப்புகள் எப்படி மூச்சு விடும். ஒரு ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டுக்கிட்டு யாராலாச்சும் ஸ்விம்மிங் பண்ண முடியுமா? அப்போ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் உங்கள் உறுப்புகள் ஃப்ரீயாக இருக்கும் அதை வேலை செய்யறதுக்கு. இந்த மாதிரி கொழுப்பு சுற்றிக்கிட்டு இருந்தது அப்படின்னா எப்படி அதால் வேலை செய்யும்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். விசரல் ஃபேட் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா ஹை கொலஸ்ட்ராலு, அதுக்கப்புறம் ப்ரெஷரு, அதுக்கப்புறம் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் கஷ்டப்படுறதுக்கு ஹாஸ்பிட்டல் விசிட்டு, அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தை இழந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக சொல்கிறாங்க. விசரல் ஃபேட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? இப்போ இது எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒபிசிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய விசரல் ஃபேட்டு எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய விசரல் ஃபேட்டை குறைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ராங் ஈட்டிங் ஹேபிட்லேருந்து ரைட் ஈட்டிங் ஹேபிட்டை நீங்கள் மாறணும். இது ஒரு நாள் 2 நாளில் பார்த்தீங்கன்னா உருவாகிறது கிடையாது. வயிறு நல்லா இருந்தால் தான் உயிர் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. என்றைக்கு உங்களுடைய வயிறை மெஷர் பண்ணியிருக்கீங்க? ஒரு மென்னுடைய வயிறு மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு லேடியுடைய வயிறு மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணுன்றது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் உங்களுடைய பாடியில் ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேட் மானிட்டர் வச்சு உங்களுடைய பாடியில் எவ்வளோ ஃபேட் இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் எங்கே ஒரு வெல்னஸ் சென்டர் இருக்கும், அந்த வெல்னஸ் சென்டரில் எக்ஸாக்டாக உங்களுக்கு 1-to-1 ஒரு வெல்னஸ் கோச் பர்சனலைஸ்டு பண்ணி கொடுப்பாங்க. உங்களுடைய வயிறு மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களுடைய பாடியுடைய ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும், விசரல் ஃபேட் எவ்வளோ இருக்கணும், இப்போ உங்கள் உடம்புல எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்பாங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுல விருப்பம் இருந்ததுன்னா, என்னுடைய நேம் ஷெரீஃப். நான் ஒரு வெல்னஸ் கோச்சாக பாஸ்ட் 14 வருஷமாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா கொடுங்குயூரில் மிராக்கல் வெல்னஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. தாராளமாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 1-on-1 நீங்கள் எப்படி இந்த வேரி விசரல் ஃபேட்டை நார்மலுக்கு கொண்டு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுங்கிறத 1-on-1 நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.